வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி கத்தாழையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கத்தாழை சின்ன தொட்டிலையும் வச்சுருப்பேன், 12x12 க்ரோ பேக்லேயும் வச்சுருக்கேன். நம்ம மாடி தோட்டத்தில் இதோட 4வது தடவையாக நமக்கு கத்தாழை பூ பூக்குது. கத்தாழை பூ பூக்கிறதுனால நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போவும் நல்லதே நினைக்கலாம். பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். அதனால் கத்தாழையே அடுத்து மருத்துவ குணம் அதில் எவ்வளோ நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது என்னென்னத்துக்கெல்லாம் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கத்தாழை நம்ம அது ஒரு மூலிகை பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு தேவையான 22 அமினங்களில் அது 20 அமினோ அமிலங்கள் இருக்குது. கற்றாழையிலேயே நிறைய வகைகள் இருக்குது. இதில் சிறு கற்றாழை, பெருங்கற்றாழை, செங்கற்றாழை, பேய்கற்றாழை, கருங்கற்றாழை, வரிக்கற்றாழை, இப்படி பல வகை இருந்தால் கூட நம்ம பயன்படுத்துகிறது சோற்று கற்றாழை மட்டும்தான் இப்போ மருத்துவ பயன்பாட்டில் இருக்குது. உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து உறுப்புகளுக்கும் உகந்த ஒரு மூலிகைன்னு பார்த்திங்கன்னா இந்த கற்றாழை செடி தான். நிறைய நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடியது. தினமும் காலையில் நம்ம வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தாலே நம்ம உடலில் இருக்க நச்சுக்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு உடலில் இருக்க மெட்டபாலிசம் அதிகரித்து உடல் எடையை வேகமாக குறைக்க வைக்கும். அதுவும் இல்லாமல் கத்தாழையில் நிறைய ஷாம்பு, ஜெல்லு, ஹேர் ஆயிலு, கற்றாழையை முறைப்படி நம்ம பொடியாக்கி சாப்பிட்டா கூட 100 ஆண்டுகள் இளமையாக வாழலாம் அப்படின்னு சொல்லி தேரன் வெண்பால கூறுறாங்க. சரும நோயான வெண்படை, தோல் நோய், இதுக்கெல்லாம் ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்குது இந்த கற்றாழை ஜெல்லு. கண்கள் குளிர்ச்சியும் தேக ஆரோக்கியத்தையும் மேம்பட வைக்கிது. கற்றாழையில் என்ன சத்துக்கள் இருக்கோ அது அத்தனை சத்துக்களும் நம்மளோட கற்றாழை பூவில் இருக்குது. கத்தாழை பூ அவ்வளோ சீக்கிரமாக பூக்காது, வருட கணக்காகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு 4 வாட்டியாவது நமக்கு பூத்துருச்சு போல். கற்றாழை நமக்கு அது ஒரு பூச்சி விரட்டியாகவும் நம்ம மாடித்தோட்டத்தில் தயாரிக்க முடியும். ரெண்டாவது, இதை ஜூஸ் போட எப்படி முறைப்படி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 7லேருந்து 10 தடவை நம்ம அதனோட மேல் தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த ஜெல்லை ஒரு 10 வாட்டியாவது நல்லா கழுவுனோன்னா தான் அதில் இருக்க அந்த கசப்புத்தன்மை போய் அது கூட நம்ம ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் மோர், தேன் இதெல்லாம் கலந்து, எலுமிச்சை சாறு இதெல்லாம் கலந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். கத்தாழை பூ நம்ம பொரியலுக்கு சமையல் பண்ணி சாப்பிட்லாம். சமையலில் ஏதாவது பொரியல் வைக்கும்போது அந்த பூவை எடுத்து நம்ம அந்த பொரியல் கூட போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுவும் ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லது. கத்தாழை சின்ன ஒரு இது கிடைச்சாலே போதும், நம்ம வச்சாலே நிறைய நல்லா பெருசாக பக்கத்தில் குட்டி குட்டியாக போட்டு நிறைய குட்டி போட்டு நிறைய கத்தாழை செடி நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு மூலிகையை நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடாது. அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம கற்றாழையை பயன்படுத்துவோம். கற்றாழைகள் மருத்துவ குணம் நிறைஞ்சது. உங்கள் வீட்லேயும் கற்றாழை பூ பூத்துதுன்னா நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். கற்றாழையை பற்றி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.